வணக்கம் மக்களே. நம்ம மாடி தோட்டத்தில் முதல் முறையாக ஒரு மஞ்சள் கலர் அழகான பூ வச்சுருக்குறோம். என்ன கவலையாக இருந்தாலும் மாடிக்கு வந்தால் இந்த மாதிரி பூக்களை பார்க்குறப்போ நம்ம மனசு ரொம்ப ஒரு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எப்போவுமே காய்கறி தான் வச்சுருப்பேன், பூ நிறைய வச்சுருக்க மாட்டேன். சென்னை மாடி தோட்ட மீட்டப் அண்ணா நகர் டவர் பார்க்கில் நடந்தப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நடப்பாதையில் ஒரு 3 செடி ஓரமாக இருந்தது. என்னை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது விட்டுட்டு போனவங்களுக்கு அது வெறும் செடி. ஆனால் எங்களுக்கு அது செடி அல்ல, நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த எங்களுடைய குழந்தைகள். அது ஒரு செடியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எங்களுக்கு தெரியும். அப்படி தான் அது யாரோ ஒருத்தர் அவங்க கஷ்டப்பட்டு அதை வளர்த்து இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு கொண்டு வராங்க. நீங்கள் அதை வாங்கி ஒரு ஓரமாக போட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால் அதை வளர்க்க முடியும்னா அந்த செடியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வாங்குங்க மக்களே. தயவுசெய்து வாங்கி இந்த மாதிரி வீணாக பண்ணாதீங்க. உண்மையாலுமே அதை கொண்டு வந்தவங்க பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு மனசு வேதனை அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, பூ வளர்க்கலாம்னா பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஓரத்தை வச்சேன். இன்றைக்கி என் தோட்டத்தை அழகுபடுத்துவது யாரோ வேண்டாம் என்று தூக்கி போட்ட அந்த அழகான செடிங்க தான் என்னோடய தோட்டத்தை இன்றைக்கி அழகுபடுத்துது. அது மட்டும் இல்லை, அதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.